கோவமே படாத ஆளுன்றீங்க. ஆனா அவரையே கோவப்படுத்திருக்கீங்க என்னைக்காவது ஏதாவது? லவ் பண்ணதாங்க. வேற என்னங்க, வேற உலகத்துல வேற என்னத்தை கோவப்படுத்திட போறோம்? வாழ்க்கையில அவரே அப்படி விட்டு அதை ஒண்ணுதான். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய். பறை அடித்தாலே தப்பு, இது வந்து ஒரு தீண்டத்தகாதவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, இது ஏன்னா இன்னமும் இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளோட நோக்கமே அதுதான். இது வந்து சாவுக்கான இசை கிடையாது, இது வந்து ஒரு பொதுவான இசை, இது நம்மளோட கலை. போய் பறை இசை கலைஞராக நடிக்க போகிறோம், போய் பறையை கற்றுக்கிட்டோம், நடிச்சிட்டோன்றது ஒரு பக்கம். ஒவ்வொரு சீன்லேயுமே ஒவ்வொரு கஷ்டம் வரும். விதவிதமான மனிதர்கள் வருவாங்க, எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்கள் ஓகே சொன்னால் ஒரு மாதிரி பேசுவாங்க, முடியாதுன்னு சொன்னால் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஒரு பறை இசை கலைஞர்கள் இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கும். பறை வாசிக்கும் போது வந்து செப்பல் போட மாட்டோம். சரியான வெயில், கேமரா முன்னாடி புகை வரணும்னு சொல்லி தீயும் கொளுத்தி வச்சாங்க, அதுவும் கண்ணில் போகுது. சம்மர்ல நம்மளுக்கு பறை பெல்ட் போட்டாலே வெறி வெறியா வந்துடும். சம்மர்ல பட்ட பகல கேம்ப் ஃபயர் போட்டு ஆடின ஒரே ஆளு மண்ணில் சூடில் ஆடினாங்கன்னா நம்ம வந்து கான்கிரீட்டு. ஆமாம், நம்ம என்ன இவங்க எமோஷனலாக அடிக்கணும்னு நாங்கள் ஜாலியாக அடித்தோம். அது ஒன்று தான். ஏன்னா இது கூட வழியில் கூட அழுதுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வழியில் சிரிக்கணும். கோவமே படாத ஆளுன்றீங்க. ஆனா அவரையே கோவப்படுத்திருக்கீங்க என்னைக்காவது ஏதாவது? லவ் பண்ணதாங்க. வேற என்னங்க, வேற உலகத்தில் வேற என்னத்தை கோவப்படுத்திட போகிறோம்? வாழ்க்கையில் அவரே அப்படி விட்டு அதை ஒன்று தான். அப்பா கூட பிறந்தவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒரு கிராமமே உருவாக்கிட்டாங்க தாத்தா பாட்டி. இப்போதைக்கு கணக்கு போட்டால் திண்டுக்கல்ல ஒரு கிராமமே இருக்குது. எங்கள் தாத்தாவோட திட்டி எப்படின்னு கூட்டு வருவார், இங்கே பாடுறா, எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜுக்கு நடுவுலையே உட்காந்து நீ மைக் செட்டுக்கிட்டே உட்காந்துருக்க, நீ வேணா பாரு, வாழ்க்கை ஃபுல்லாக நடுவுலையே தான்டா உட்காந்துருப்ப நீ அப்படின்னு திட்டினாரு. பாருங்க எங்கள் அப்பாவை. அந்த ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு பவுலில் ரெடி பண்ணிலாம் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் பசிச்சா சாப்பிடு, போ, உனக்கெல்லாம் சமைச்சு வைக்கிறதே பெரிய விஷயம், உனக்கு சாப்பாடோட எடுத்து போடுவாங்களா அப்படின்னு போயிடுவாங்க. நமக்கு இவ்வளோ கேர் பண்ணால் சந்தேகம் வந்துடும் எங்கள் வீட்டிலலாம். எங்கள் வீட்டில் திடீர்னு வாசாமி சாப்பிடு இது வைக்க வச்சாங்க, நமக்கு இவ்வளோ கவனிக்க மாட்டாங்களே, எதுவும் ஒரு கிட்னி எதுவும் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு டவுட் வந்துடும். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல மாண்புமிகு பறை படக்குழு தான் இருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ மாண்புமிகு பறை, நான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக வந்துட்டு இப்போது எடுத்தோடனே பறை அப்படின்ற ஒரு விஷயம், அதை மையமாக வச்ச ஒரு படம். இன்னைக்கு வந்துட்டு ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், மாரி செல்வராஜ் அவர்களாகட்டும், அவங்க ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அப்படின்றப்போ இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு படம் மக்கள் கிட்ட போயிட்டு என்ன மாதிரி ஒரு விஷயத்த சேர்க்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நான் என்னோட தயாரிப்பாளர் சியா ப்ரொடக்ஷன்ஸ் சுரேஷ் ராம் அண்ட் சுபா மேடம் தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் எங்கள் சுரேஷ் சார் அண்ட் சுபா மேடம் தான் இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து டைரக்ஷன் பண்ண வந்தேன். அப்போது மாண்புமிகு பறை, உங்களுக்கு தெரியும் அந்த டைட்டிலே கொஞ்சம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு ஒரு கதையை ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறோம். என்னென்னா மக்களுக்கு வந்து இப்போது அவசியம் என்ன அப்படின்னா பறை இசை. இது வந்து இப்போ முழுக்க மறைஞ்சிட்டு இருக்க ஒரு இசை. இதை வந்து நம்ம வெளியே டீட்டெயிலிங் பண்ணணும், இது மக்களுக்கு இன்னும் தெரிய வரணும், தெரியப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிச்சுட்டு ஒரு கதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி கதை ஃபஸ்ட்டு இது போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பறை இசை கலைஞரோட வாழ்வியலாக போயிட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீட்டெயிலிங், பறை இசையில் எவ்வளோ வகைகள் இருக்குது, எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, எவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணுறது எல்லாமே செகண்ட் பார்ட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டோம். இது வந்து காமனாக எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும், நம்ம இசையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும், அது பறை இசை மட்டும் அப்படின்ற ஒரு டிசைனிங்கில் தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். அப்பா வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், படங்கள்லையும் நடிச்சிருக்காருனப்போ அவர் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாருல்ல, அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ், அந்த மாதிரி டிஸ்கஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததா? இல்லைங்க, அவ்வளோ சீரியஸான நாள் கிடையாது. ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு அவர் லியோனி சார் வந்து பேசுறதும் கலகலப்பாக தான் இருக்கும். வீட்லையுமே அப்போ நீங்களும் இப்போ அப்படிதான் இருக்கீங்க. பெருசாக மெனக்கிட்டு எதையும் பேசிக்கிட்டதே கிடையாது. எமோஷனல் டாக்குன்னு ஒன்று கிடையவே இருக்காது. சண்டை அடிது எல்லாமே அம்மா எனக்கு தான் வரும். அப்பா என்னை தொட்டதே கிடையாது, திட்டினது கூட கிடையாது, வாடா படம் கூட கூப்பிட்டது கிடையாது. அதுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட் அம்மான்றப்ப வீட்டில் இருக்க பல தோசை கரண்டி பருப்பு மத்தெல்லாம் உடஞ்சது காரணம் நம்ம தான். ஸோ பேச்சாளர் அப்படின்றப்போ நீங்கள் என்னைக்காவது நம்மளும் இந்த மாதிரி அப்பா மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம், ஒரு பட்டிமன்றம் பண்ணலாம் அப்படின்லாம் உங்களுக்கு? அது வந்து நான் எங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கேன், அது பேசியிருக்கோம். அப்பா மாதிரிலாம் வாய்ப்பு இல்லைங்க, அவர் தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கு ஏதோ நடிக்க வருதான்னு ட்ரை பண்ணி பார்த்தா வந்துச்சு. சரி, எதுக்கு அவர் நான் ஒரு விஷயத்தை சம்பாரிச்சு
பெருசா வச்சிருக்காரு. அதை போய் நம்ம காப்பாற்ற முடியலன்னா பரவாயில்ல, கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நடிக்க வந்தாச்சுங்க. கண்டிப்பா. ஸோ இதுல வந்து உங்களுடைய ஒரு கதாபாத்திரம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இருக்கும்? இந்த படத்துல ஒரு என்ன சொல்றது, ஆல்மோஸ்ட் ஒரு 50-50ன்னு சொல்லலாம் நீங்க. லைக் ஹீரோவோட ஷோல்டர்ஸ் மேல 50% போகுதுன்னா ஹீரோயினோட ஷோல்டர்ஸ் மேலேயும் ஒரு 50% அந்த கதை போகும். ஸோ அந்த வகையில வெரி ஹாப்பி தட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லைக் ஸ்கிரிப்டோட ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கம் இந்த கேரக்டர். அண்ட் இவரோட சாங்ல வந்து அந்த பறை அடிக்கிற அந்த சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி இதுலேயும் வரும், என்னோட சைடில் கொஞ்சம் சேடாக வரும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்கும் அப்படியே எங்களுக்கு. கதையும் சொல்லிட்டீங்கன்னா படத்தை முடிச்சு விட்டுறலாம் அப்படியே. அதான் பாருங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கதை தெரிஞ்சிருச்சாங்க? இல்ல தெரியும். அவ்வளோதான். இல்லை விட்டுருந்தா சொல்லியிருப்பீங்கல்ல. இல்லையே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய இந்த பாரம்பரிய இசை, பறை இசையா இருக்கட்டும், கலைகள்னு சொல்றது, இப்போ தெருக்கூத்து பண்றது, நாடகங்கள், இதெல்லாம் எல்லாமே இன்னைக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்றப்போ, இப்போ பறை வச்சுன்றப்போ நீங்க ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ பறை இசை கலைஞர்கள் என்ன மாதிரியான கஷ்டங்கள் படுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் மறுக்கப்படுது அப்படின்றப்போ அதுல என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சுது, அவங்களுடைய கஷ்டங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரியலாக ஒருத்தரோட இன்சிடென்ட்டுங்க மேடம். இது நாங்கள் அவங்கள்ட்ட போய் டீட்டெயில் கேட்குறோம். சென்னையில் குன்றத்தூரில் இருக்காங்க, ஆலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர் பேர் எழில். அவர்கிட்ட போய் நம்ம அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், இந்த பறை இசை கலைஞர்களோட வாழ்வியல் எப்படி இருக்காங்க, இந்த சமுதாயம் வந்து எப்படி பார்க்குது அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேட்குறோம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நாங்கள் இந்த இடத்துல போனால் எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது, இங்கே போனால் இப்படி சொல்கிறாங்க, உள்ளே எங்களை அலோவ் பண்ணுறதில்ல, இதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம எல்லாருமே வாசிக்கிறவங்க சில இடத்துல அனுமதிக்கிறாங்க, சில இடத்துல அனுமதிக்காத காரணம் என்ன, ரெண்டே ரீசன் தான். இது எப்படி வேணாலும் பார்க்கலாம், அது நான் ஓப்பனாக சொல்ல வரல. பட்டு இவர் சொன்ன எங்களுக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பறை அடித்தாலே தப்பு, இது வந்து ஒரு தீண்டத்தகாதவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஆனால் இங்கே யாருமே அப்படி கிடையாது. நான் அடிக்கிறேன், ஒய்ஃப் அடிக்கிறாங்க, என் குழந்தை அடிக்கிறாங்க, இப்போ எல்லாருமே அடிச்சுட்டு இருக்கோம் ஜாலியாக. அங்கே பாருங்கள், வீக்லி ஒன்ஸ் நாங்கள் கிளாஸ் கூட போடுவோம். இப்போ அவங்க வந்து கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க இப்போது பார்வையற்றவர்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல் காலேஜஸ்லாம் போயிட்டு நாங்கள் பறை இசை இப்போ வாசிக்கிறோம். அது டோட்டலாக வந்து இப்போ எல்லாமே மாறிட்டு இருக்கு. இது ஏன்னா இன்னமும் இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளோட நோக்கமே அதுதான். இது வந்து சாவுக்கான இசை கிடையாது, இது வந்து ஒரு பொதுவான இசை, இது நம்மளோட கலை அப்படின்ற நோக்கத்தில் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நடிக்கும்போது என்னென்ன விஷயங்கள் ரொம்ப சேலஞ்சிங்காவோ இல்லை இவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுன விஷயங்கள் ஏதாவது இருக்கா? போய் பறை இசை கலைஞராக நடிக்க போகிறோம், போய் பறையை கற்றுக்கிட்டோம், நடிச்சிட்டோன்றது ஒரு பக்கம். அந்த சீன்ஸாக பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்லேயுமே ஒவ்வொரு கஷ்டம் வரும். எப்படின்னா ஒவ்வொரு விதவிதமான மனிதர்கள் வருவாங்க, எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்கள் ஓகே சொன்னால் ஒரு மாதிரி பேசுவாங்க, முடியாதுன்னு சொன்னால் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஒரு பறை இசை கலைஞர்கள் இதை அனுபவிச்சுட்ருக்காங்க இன்றைக்கும். அப்போ வந்து அவங்க லைஃப்பை யோசிச்சு பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளோ ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தோணுச்சு. அவங்க கஷ்டத்தை பற்றி உணர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு. ஏன்னா ஒரு டாஸ்க்கை கற்றுக்கிட்டோம் அப்படின்றது ஓகே. இப்போ நான் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் ஒன்று கற்றுக்குவோம் நம்ம, அது மாதிரி இந்த படத்தில் பறையை வந்து கற்றுக்கிட்டோன்றது சிம்பிளாக தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்களோட வழிகளை வந்து நம்ம அந்த சீன்ஸில் வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுறப்ப அதை நம்ம உணர்ந்து நடிக்கும்போது நம்ம ஈஸியாக நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. அது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்த விஷயம்னா என் கூட நடிச்சதே உங்களுக்கு சேலஞ்ச். உங்க கூட ஏன் அவரோட யூஷுவல் அவர் ஆரம்பிச்ச மாதிரி இந்த பொய் சொல்றாரு பாருங்க. ஓகே, அவர் கூட நடிச்சது தான் ஆக்சுவலாக ஈஸியஸ்ட் பார்ட் ஆஃப் த மூவி நான் சொல்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள், அந்தளவுக்கு ஃபுல்லாக ரொம்ப நல்லா தாங்கிப்பார். லைக் ஸோ அடிச்சாலும் தாங்குறாங்க. ஸோ சேலஞ்சிங்னு நீங்கள் சொல்கிறது, என்னோட சாங் ஷூட் அப்போது டியூட் சொல்லலை, சோலோ சாங் ஷூட் அப்போது பறை அடிக்கணும். அவருக்கும் அது ஆச்சு கரெக்டாக. பறை அடிக்கும்போது நம்ம பறை வாசிக்கும்போது வந்து செப்பல் போட மாட்டோம். ஸோ ஃபுல்லாக கல் மண் எல்லாம் இருக்கும், அது குத்தும். சரியான வெயில், கேமரா முன்னாடி புகை வரணும்னு சொல்லி தீயும் கொளுத்தி வச்சாங்க, அதுவும் கண்ணில் போகுது. இது எல்லாத்துக்கும் சம்மரில் ஷூட். நம்மளுக்கு பறை அந்த பெல்ட் போட்டாலே வெறி வெறியா வந்துடும், இவங்களுக்கு வந்து அந்த சம்மர்ல வெயில்ல இதெல்லாம் முடிச்சுட்டு கண்ணுக்கு க்ளோஸ், கண்ணே திறக்க முடியல. அதுல வேற ஒரு ஃப்ளட் லைட்ஸ் ஃபுல்லா வச்சிருந்தாங்க, ஃப்ளட் லைட்ஸ் வேற ஃபேஸ்க்கு அடிக்கிறாங்க, அண்ட் கீழ இருந்து ஒரு தெர்மோகால் வேற. இல்லை இதுக்கு மேலே அவங்களால லைட்டை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதுக்கு மேலே மேக்னிஃபைங் கிளாஸ் எடுத்து அந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பேப்பர் ஏரியர் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுவோம் தெரியுமா, அதே ஃபீல்டில் தான் நான் இருந்தேன். லைக் சம்மர்ல பட்ட பகல கேம்ப் ஃபயர் போட்டு ஆடின ஒரே ஆளு அதான் தான்.
அது பட்டா இப்ப தெரியுதுல்ல, படத்துலயே நான் இவர் கூட நடிச்ச போர்ஷன்ஸ் தான் ஈஸி, ரொம்ப ஈஸி. பட் நைஸ் ஒன் சார். ஆக்சுவலா கேம்ப் ஃபயர் சம்மர்ல ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கண்ணுக்கு க்ளோஸ் வைக்கும்போது கேமராமேன் சார் கத்துறாரு, இப்ப இருந்தா காயத்ரி கண்ணை இன்னும் ஓபன் பண்ணுங்க, இன்னும் ஓபன் பண்ணுங்க சார், சத்தியமா என்னால முடியாது, இப்படி வச்சு ஓபன் பண்ணா என்ன பிரயோஜனம். கடைசியில ஆக்சுவலா எங்களோட ப்ரொடியூசர் இஸ் ஃப்ரம் பிரான்ஸ். அவங்க வந்து இதுவரை யாருமே டீம்ல அவங்கள நேர்ல பார்க்கல. ஓகே சொல்லுங்க. கோஸ்ட் இத கட் பண்ணி நீங்க அனுப்புறீங்க ப்ரொடியூசர் டீமுக்கு. அவங்களுக்கு கோஸ்ட்னு சொன்னாங்க. நல்ல கோஸ்ட்டுங்க, நல்ல பேயெல்லாம் வரும்ல அந்த மாதிரி. பேய் நல்ல நல்லது பண்ற பேய் எத்தனை படம் வந்திருக்குங்க அந்த மாதிரிங்க. வீடியோ கால்லே படம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இருக்கு பயம் என்ன பாத்துக்கங்க, வீடியோ கால்லே ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்க. பேய் இருக்கு பயம். நம்ம யாருமே பார்த்ததில்ல, நானுமே பார்த்ததில்ல ப்ரொடியூசர்ஸ். பாருங்க, அவரே பார்த்தது. நான் சொன்னது உண்மைதான். உண்மைதான் சொல்றேன் சார், சாரி. ஓகே, நான் எல்லா இன்டர்வியூலயும் சொல்லிட்டேன், இந்த இன்டர்வியூலயும் சொல்றேன். வெரி லக்கி வைஃப், யா யோர் வைஃப். என்ன இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க பதிவு பண்ணணும், அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க மேரிட் தானே? இல்லங்க, சும்மா இல்லையா? சொல்றாங்க. சொன்னாங்க கலாய்க்கிறேன் wife ரொம்ப லக்கி அப்படின்னு. கட்டிக்க போறவங்கள சொல்றாங்க. ஓ, கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அப்படி சொல்றீங்க. எப்படினாலும் ஒரு வைஃப்னு ஒருத்தவங்க வருவாங்கல்ல, ரொம்ப லக்கி. ஏங்க ஒருத்தவங்க தான் வருவாங்களா? இல்ல எனக்கு புரியல இப்ப. சாமி சார் இவன் மாலை போட்டுட்டு அவர் பேசுற பேச்ச பாருங்க. எத்தனை வேணுமா? சிரிக்காம அவர் கூட நீங்க ஆக்ட் பண்ணதே பெரிய சேலஞ்ச் கண்டிப்பா. ஸோ எனக்கு அது ஒன்று தான். அப்புறம் ப்ரொடியூசர் மேம் ஃப்ரான்ஸ்லேருந்து லைக் அவங்க வீடியோ காலில் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. சார் வந்து இது மானிட்டர் போட்டு காமிப்பார். அதெல்லாம் அப்புறம் அவங்க பார்த்து அங்கேருந்து சொல்கிறாங்க, அந்த கேம்ப் ஃபயரை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, அந்த பொண்ணை கண்ணு திறக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு. ஓகே, அப்புறம் தான் அதை ஆஃப் பண்ணி. ஆனா அந்த சீன் கிளைமாக்ஸ் ரொம்ப உக்கரமா இருக்கும். நீங்க பார்க்கும்போது கேம்ப் ஃபயர் தான் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னதான் ஞாபகம் வரும், சம்மர்ல கேம்ப் ஃபயர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஸோ தேட் வாஸ் சேலஞ்சிங் பிகாஸ் அந்த சாங் அந்த கேம்ப் ஃபயர்ல இல்ல இருந்திருந்தா அதான். பட் இதோட சாங் ஷூட்டும் அதேதான், அதேதான் சேம். கேம்ப் ஃபயர் மட்டும் இல்ல. ஏன்னா நாங்க பறை வந்து நீங்க செப்பல் போட்டு அதை அடிக்க மாட்டாங்க. அதனால நம்மளும் போட்டு அடிச்சா நல்லா இருக்காது. ஸோ இவங்க வந்து ஒரு மாதிரி மண்ணில் சூடில் ஆடினாங்கன்னா நம்ம வந்து கான்கிரீட்டு. ஆமாம், அந்த என்ன இவங்க எமோஷனலாக அடிக்கணும்னு நாங்கள் ஜாலியாக அடித்தோம். அது ஒன்று தான். ஏன்னா இது கூட வழியில் கூட அழுதுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வழியில் சிரிக்கணும். அது இதை விட ரொம்ப கொடுமைங்க. நல்லா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் மாதிரி அந்த சாங் நல்லா வந்திருக்கு. ஆந்தம் பறைக்குங்க சூப்பராக போட்டுக்கிற தேவா சார். ஆனால் அதில் வலி கீழே கால் சுடும், கால்லாம் பொத்துக்கும். ஆனால் சிரிச்சிட்டே ஆடணும். அதிசிவன் அடிச்சுப்பா சுடுதே, அப்படி தான் போச்சு ஷூட்டு. ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருக்குமே. நிறைய ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் டேரக்டர்னால தப்பிச்சிட்டாரு அவர் நினைச்சது பைத்தியங்களை கமிட் பண்ணி வச்சுட்டோம் போல. இவங்களை வச்சு இந்த படத்தை முடிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம் பேயின்றீங்க. இல்ல அவர் எங்களை பைத்தியம், நீங்களே பைத்தியம்ன்றீங்க. என்ன இவ்வளவு அவரே சொல்றாரு. ஜாலியா ஒரு ஷூட்டிங் போற மாதிரியே இருக்காது. ஏன்னா ஸ்கிரிப்ட் ஃபுல்லா ரொம்ப எமோஷனலா இருக்கும். அங்க ஸ்பாட்ல பயங்கர ரொம்ப ராவா இருக்கும். அப்பயும் நம்மளும் அப்படியே உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, மொத்த செட்டுமே உட்காந்து இப்படி இருக்க மாதிரி இருக்கும்ல. இல்ல இவரை தவிர எங்க டீம்ல ஒரு ஃபன் எலிமெண்ட் இருந்தது. அதுதான் எங்களோட அப்பத்தா. ஒரு கோடிப்பு அவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் அப்பத்தா பண்ணிருக்காங்க. வில்லேஜ்னாலே வந்து பாப்பாங்க இல்லையா ஷூட்டிங்னாலே, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா. அவங்க அதில் அப்புறம் அடாப்ட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அவங்கெல்லாம் ஷூட்டிங் கற்றுக்கிட்டாங்க. அவங்க எங்க ஃபீல்டு கிளியர்னா கிளியர் ஆயிடுவாங்க, கேமராக்கு பின்னாடி தான் போய் நிற்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி ஆக்ஷன் சொன்னால் அமைதியாயிருவாங்க. நம்ம செட்டில் கூட கத்திட்டு இருப்பாங்க. அவங்க ஃபுல்லாக ஒரு சினிமா வில்லேஜாகவே முண்டாசுப்பட்டி மாதிரி அவங்க வந்து ஒரு சினிமா வில்லேஜாகவே ஆயிட்டாங்க அவங்க. எனக்கு முண்டாசுப்பட்டி ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் நார்மலாகவே சிரிப்பாக இருக்கும். இப்போ அது நீங்கள் சொன்னே யோசிக்க ஆரம்பிச்சிட்டு எப்படி இருந்திருப்பான். கேமரா தூக்குனே எல்லாம் ஓடி இருப்பான். அந்த மாதிரிலாம் கேமரா எடுத்துகிட்டு வராங்க ஓடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் பேசுறதா இருக்கட்டும் தான் சொல்ல. திரும்ப இப்போ அப்பாவுக்கும் உங்களுக்குமான கான்வர்சேஷனில் அப்பா சொன்ன ஒரு சீரியஸான அட்வைஸை ரொம்ப சிரிச்சுட்டே கூட சொல்லியிருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது? இது இப்போ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கோம்ல, ஒரு தப்பு ஆகி போயிடும், தப்பு பண்ணி மாட்டிக்கோம்ல, அதே தப்பு திருப்பி பண்ணி மாட்டக்கூடாது அப்படின்றதான் பெரிய தாரக மந்திரமே நமக்கு. இல்லை வேற தப்பு பண்ணாமல் எப்படிங்க இருக்க முடியும்? கண்டிப்பாக வேறு தப்பு பண்ண தான் போகணும். ஆனால் பண்ண தப்பை திருப்பி பண்ணக்கூடாது. ஆமாம், ஒரு விஷயத்தில் போய் அடிபட்ட அப்படின்னா அதை திருப்பி பண்ணி போய் அதிலே அடிபடக்கூடாது. இப்போ நீ ஒரு ரூட்டில் போகிற, அந்த ரூட்டில் வந்து உனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அது தப்பான ரூட்டு.
அதான் சொல்கிறேன், நீங்கள் போய் அடிபட்டு திருந்துறேன்னு சொல்கிறோம்ல, அந்த திருந்துறதுக்கான பாயிண்ட் தான் அது அவங்க சொல்லி தந்தது. ரொம்ப அது சீரியஸாலாம் சொன்னது கிடையாது. இங்கே பாரு, ஒன்ஸ் வாங்கிட்ட அப்படின்னா திருப்பி அதிலே வாங்காத, வேற பக்கம் ட்ரை பண்ணி பாரு, அவ்வளோதான் அட்வைஸாக இருக்கும். ஆனால் அது எவ்வளோ பேர் அட்வைஸ் தெரியுமா அது? நம்ம ஒரு 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 தப்பு பண்ணிடுவோம், அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். சா என்னடா பண்ணிட்டோமே, நம்மளே நினச்சி இருக்கிறதுலே பெரிய கொடுமை நம்மளே நினச்சி திட்டிக்கிறது தான். அது இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப காண்டு, வேலை செய்ய முடியாது, எல்லாமே நமக்கு இதாக இருக்கும். அது மாதிரி தான் நமக்கும் அந்த அது 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 ஒரு தடவை அப்போ இருக்குன்றப்ப திரும்ப செகண்ட் டைம் பண்ணால் எவ்வளோ இதாக இருக்கும், அது வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செகண்ட் டைம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதுக்கான சான்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு, ஆனால் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டோம். இப்போ என்னன்னா, எனக்கு அடுத்து சித்தி பசங்க தம்பி எல்லாம் இருக்கானுங்களா, அவனுங்களுக்கு நான் தான் என்னை வச்சு டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா என்னை வச்சு நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, இவன் இந்த ரூட்டில் போயிட்டான். லவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, நான் லவ் பண்ணி ஒரு விஷயத்தில் மாட்டின்னு வச்சுங்களேன், ஓ இந்த ஃபோனில் இதை இப்போ டெலிட் பண்ணாமல் வச்சுட்டு அவன் மாட்டிக்கிட்டான், நம்ம அதை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி என்னை வச்சுக்குவாங்க. நான் தான் வீட்டில் சீனியர், ஃபஸ்ட்டு நான் தான்றதுனால என்னை வச்சு ஒரு பிஇயில் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து சரியாக போகல அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் செட் ஆகல போட்டுக்கணும், வேறு எடுத்துக்குவோம். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட நான் சாப்பிட்டா அப்படி மூஞ்சி மாறிச்சு அப்படின்னா அது நல்லா இல்லை, நமக்கு வேற ஆர்டர் பண்ணுங்க, அந்த அளவுக்கு என்னை ஒரு டெஸ்ட் பீஸாக வச்சுக்காங்க. அதனால என்னை அப்பாவே சொல்லுவாங்க, இங்கே பாரு உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க, நீ தான் முன்னோடி, நீ ஒரு தப்பு பண்ணி எதை அசிங்கப்பட்ட அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும்டாது. ஏன்னா அது ரொம்ப வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முன்னாடி மூத்த பையனாக பிறக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. எது பட்டாலுமே இப்போ தெரியாதா அப்படின்றாங்க. அவனுக்கு நம்மளை பார்த்தா திருந்திருப்பானுங்க, ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் நமக்கு பெரிய டாஸ்க்கு. இது எங்கள் அப்பா தான் அதில் காப்பாற்றி விட்டாரு. இந்த ஒரு அட்வைஸ் இது இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணக்கூடாதுலாம் கிடையாது, பண்ண தப்ப திருப்பி பண்ணாது. எனக்காவது அவர் கோவமே படாத ஆளுன்றீங்க, ஆனால் அவரையே கோவப்படுத்திருக்கீங்களா என்னைக்காவது? ஏதாவது லவ் பண்ணதாங்க, வேற என்னங்க, வேற உலகத்தில் வேற என்னத்தை கோவப்படுத்துற போகிறோம்? வாழ்க்கையில் அவரே அப்படி விட்டு அதை ஒன்று தான் அம்மாட்ட அடி விழுந்திருக்காது. அதெல்லாம் அது வாங்கினா தான் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ அம்மா வந்து என்கிட்ட ஒரு மாதிரி என்கிட்ட கோச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தால் எனக்கு பசிக்காது, சாப்பிட தோணாது, ஒரு மாதிரி ஆயிரும். 4 திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா ரெகுலராக போகுது லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால அதான் கரெக்டாக மீட்டில் இருக்கும், வாங்கினா தான் கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்கும். ஆமாம், எல்லாருமே இருக்கும், ஆமாம், சுகமாகவும் இருக்கும். உங்களுக்குலாம் அப்படி இருக்கா? எங்களுக்குலாம் அப்படிதான், திட்டு வாங்கினா அந்த நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கும். இவங்க எக்ஸ்பர்ட்டுங்க, அவங்க ஷூட்டிங் ஃபுல்லாக அவங்க தான் கூட இருப்பாங்க. ஆமாம், செம்ம எப்படி சொல்றது, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அந்த மாதிரி ஒரு பிரேவ் லேடி நான் பார்த்தது இல்லைங்க. அவ்வளோ ஜீனியஸ் அவங்க, பெர்ஃபெக்ட். அதாவது இப்போ ஒரு பொண்ணை பார்த்துக்கிறதுன்றதுக்கு மேலே எல்லாத்துலேயும் ஒரு மனுஷன் இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்க முடியுமா? நம்மலாம் பெர்ஃபெக்டே கிடையாது, பெர்ஃபெக்ட்டுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. அவங்க அப்படியே ஆப்போசிட்டுங்க, கரெக்டாக வர்றது போகிறது விட்டு இந்த ஷார்ட்டு அந்த ஸ்க்ரீன் பேப்பர் கேட்டு அதை இவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அதை எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நமக்கெல்லாம் இப்படிலாம் வாய்ப்பு. இப்போ உங்க அம்மா வந்து இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு அவங்க அம்மாவை நீ அவ்வளோ பேசுறியே, என்னை பத்தி பேசுறது மட்டும் எங்க அம்மா அடிப்பாங்க. இவங்க அம்மாலாம் வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு பவுலில் ரெடி பண்ணிலாம் கொடுப்பாங்க. எங்க வீட்டில் பசிச்சா சாப்பிடு, போ, உனக்கெல்லாம் சமைச்சு வைக்கிறதே பெரிய விஷயம், உனக்கு சாப்பாடோட எடுத்து போடுவாங்களா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் பாசங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம் கேரிங். நமக்கு இவ்வளோ கேர் பண்ணால் சந்தேகம் வந்துடும். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் வீட்டு திடீர்னு வாசாமி சாப்பிடு இது வைக்க வச்சாங்க, இன்னும் நமக்கு இவ்வளோ கவனிக்க மாட்டாங்களே, எதுவும் ஒரு கிட்னி எதுவும் எடுக்க போகிறாங்களா அப்படின்ட்டு டவுட் வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம அப்படியே வளர்ந்தாச்சுங்க. செல்லம்னா செல்லத்தை வந்து வேற மாதிரி கொடுப்பாங்க. எனக்கு உங்களோட பயங்கரமா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா எல்லாருமே எங்க வீட்லயும் அப்படிதான், பாசம் காட்டினா நமக்கு சந்தேகம் வந்துடும். ஏதோ நம்ம தப்பு போறாங்க, ஏதோ முடிக்க போறாங்க, விஷம் வச்சிருக்காங்களான்ற அளவுக்கு டவுட் வந்துருல. அதான் நம்ம வீட்டுல அங்க அப்படியே ஆப்போசிட். அவங்க அம்மா பத்தி அவங்கள்ட்ட நீ கேட்கறத விட ஏன்ட்ட கேட்டா நிறைய வரும். ஏன்னா அவங்களே அமைதியா தான் இருக்காங்க. நீங்க சொல்ல பாக்குறாங்க. நான் சொன்னது தப்பு இல்லைங்க, கரெக்டா தான் சொல்றீங்க. ஆனா என்னோட மம்மி எப்படின்னா அவர் சொன்ன மாதிரி தான், ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங், வெரி பர்ஃபெக்ட். அதனால எங்க ஃபேமிலியா இருக்கட்டும், எங்க கீழ் வீட்டு ஃபேமிலியா இருக்கட்டும், எவ்ரி ஒன், என்னோட அம்மா தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. யார் எங்க எதை சொன்னாலும் இப்படி திரும்பி பார்ப்போம். அங்க இருந்து இப்படி வந்துருச்சுன்னா அங்க ஓகே வந்துருச்சு, அங்க இங்க எல்லாம் ஓகே ஆயிட்டு அங்க வந்தா எல்லாம் அமைதி. இது நடக்க போறது இல்லை, இனிமே பிரைம் மினிஸ்டர் சொன்னாலும் இது நடக்காது, அந்த அளவுக்கு இது. ஸோ திட்டு வாங்குற அளவுக்குலாம் அம்மா கிட்ட நிற்கவே முடியாது. என்னோட அம்மா அங்கே இருந்து காயத்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டால் போதும், இப்படி நிற்பேன்.
டு த பாயிண்ட் வேர் நீங்க சார் கிட்ட கேட்டு பாரு, சார் என்கிட்ட அந்த அளவுக்கு பேச மாட்டாரு, அம்மாட்ட தான் போவாரு. அவங்க அம்மா கிட்டதான் இவங்களோட அவருக்கு அவங்க அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா இல்ல கம்யூனிகேட் பண்றது. அது இல்ல, உண்மையும் அதுதான், உண்மையும் அதுதான். அவருக்கு என்ன விட என்னோட அம்மாவை தான் பிடிக்கும். அவர் எதுக்கா இருந்தாலும் சொல்றீங்க, தப்பா தான் நினைச்சுக்க போறாங்க. அப்படிலாம் இல்ல, அவங்க அம்மா வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா அம்மா கிட்ட தான் போய் சொல்லுவாருமா, இத்தனாம் தேதி இது வச்சிருக்கோம், இத்தனாம் தேதி இது பண்ணி, எல்லாமே மம்மி கிட்ட தான். என்கிட்ட இப்போ ரொம்ப ரேர் தான், எப்பயாச்சும் நான் என்கிட்ட பேசினா உண்டு, பட் மோஸ்ட்லி மம்மி கிட்ட தான் கம்யூனிகேஷன். அண்ட் ஸோ அம்மா எப்படின்னா, நான் தாண்டவாட்டம் ஆடிட்டு இருப்பேன் ஒரு இடத்துல, அந்த ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும், யாராவது குடு 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 குடுன்னு போய் அம்மா கிட்ட போட்டு கொடுப்பாங்க. அங்கேருந்து ஒரு சவுண்ட் வரும், காயத்ரி, இங்கே அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும், நின்றுவேன். ஒரு ஸ்விட்ச் போட்டா அது பேசணும், இல்லைன்னா அமைதியாயிருணும். ஒரு ஸ்ட்ராங்கான குள்ள இருக்கேன் நான். மம்மி இப்போ அதுதான் சொல்லுவேன், என் வாழ்க்கைய என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சதும் அவங்களுக்கு மட்டும்தான். லைக் ஷீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. என்னோட எல்லா சீக்ரெட்ஸும் மம்மிக்கு தான் தெரியும். வாயை திறந்தா நான் காலி, அந்த பவரும் அவங்க கிட்ட தான் இருக்கு. என்னோட வாழ்க்கையே மறிச்சு போடணும் அப்படின்னு நினச்சி, இல்லை நாளையிலேருந்து நீ ஆக்டிங்கே பண்ணக்கூடாது, நீ வீட்டில் தான் உட்காரணும்னு சொன்னாலும் நான் கேட்பேன். சார் என்னோட வாழ்க்கையை மாத்திர பவரும் அவங்களுக்கு தான் இருக்கு. ஓகே, இப்போ இவங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி புள்ள தான் நம்ம எல்லாருக்கும் வேணும், நம்ம வீட்டில் நினைக்க போறாங்க. எங்க வீட்டில் பண்ணாதனாதான் அதை தான் பண்ணுவோம். அதனால எங்க வீட்டில் மாற்றி சொல்லுவாங்க, ஏதாவது பண்ணணும் நான் பண்ணணும் அப்படின்னா, ஏய் அதை போய் பண்ணா உனக்கு கொண்டுருவோண்டா அப்படின்னு நினச்சிக்க. பண்ணிடுவான், தெரியும், போய் பாருங்க பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா அதான் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா அப்பாட்டு இருந்து அப்படியே பழகியாச்சு. எங்க அப்பா வந்து எப்படின்னா, எங்கள் அப்பா வச்சு, ஏன்னா அப்பா கூட பிறந்தவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒரு கிராமமே உருவாக்கிட்டாங்க தாத்தா பாட்டி. இப்போதைக்கு கணக்கு போட்டால் திண்டுக்கல்ல ஒரு மினி கிராமமே இருக்கு. ஸோ அதில் எங்கள் அப்பா தாத்தா வந்து எங்கள் அப்பாவை தேடுறப்ப, அப்பாயெல்லாம் தேடுறப்ப எப்படின்னா, எங்கடா இருக்காரு லியோனி அப்படின்னா, எங்கேயாவது ஆர்கெஸ்ட்ரா போட்டிருப்பாங்கல்ல, அதில் மைக் செட்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மைக் கிட்ட தான் உட்காந்துருப்பாரு. எங்கே ஒரு சவுண்டு கேட்கணும்ல, அந்த குழாய் போட்டு அந்த இடத்துக்கு போய் அங்கே போய் மைக் செட் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பா இருப்பார். அங்கேருந்து அடிச்சே வீட்டுக்கு எங்கள் தாத்தா கூட்டு வருவார். அப்போ அது என்ன சொல்லுவார், இங்கே பாரு, எப்போ பார்த்தாலும் மைக் செட் நடுவில் போட்டிருப்பாங்க, சென்டர் தான் போட்டிருப்பாங்க, மைக் செட் ஸ்டேஜுக்கு கீழே சென்டரில் போட்டிருப்பாங்கல்ல, அங்கே தான் உட்காந்துருப்பார். எங்கள் தாத்தா அவரை திட்டி எப்படிமா கூட்டு வருவார், இங்கே பாடுறா, எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜுக்கு நடுவுலையே உட்காந்து நீ மைக் செட்டுக்கிட்டே உட்காந்துருக்க, நீ வேணா பாரு, வாழ்க்கை ஃபுல்லாக நடுவுலையே தான்டா உட்காந்துருப்ப நீ அப்படின்னு திட்டினாரு. பாருங்க எங்கள் அப்பாவை. அதாவது பெத்தவங்களோட சாபம் கூட நமக்கு வரமாம வருது பாருங்களேன், அதுதான் அது. ஸோ நம்ம அதனால எதுக்கு நம்ம வீட்டில் வந்து திட்டுறாங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம வரமா எடுத்துக்கிறது. இப்போ நம்பாத, பயங்கர மகா நடிகைமா என்ன அப்படின்னு சொல்லி, ஏன்னா முத அங்க இருந்தானே நமக்கு கிடைக்குது அந்த அங்கீகாரமே. அப்படி உங்க வீட்டுல கொடுத்த சாபங்கள் என்ன? இதுதாங்க, என்னைய தாங்க. ஆமா, ஒண்ணு போய் சொல்லிடுவோம், எனக்குலாம் தெரியாம சத்தியமா நான் அதை பண்றோமா அப்படின்னு சொல்லும்போது, நம்பாத, கூட இருக்கவங்க நம்ம நம்பவே நம்பாதீங்க, நடிக்கிறான் அப்படி. நமக்கு முதல்ல அங்கீகாரம் அங்கிருந்து வந்து, அப்பதான் நம்ம நம்புறோம் நம்ம நடிகன்னு சொல்லிட்டு. கேமரா முன்னாடி பண்ணா மக்கள் ஆதரிப்பாங்கல்ல, அவ்வளவுதான். எதுக்கு ரொம்ப போட்டு அதாங்க சொல்றேன். நம்ம எல்லா விஷயமே இவங்க ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. எங்க அம்மா நடிக்க வேணும்னு சொன்னா நான் நாளையில இருந்தே நடிக்க மாட்டேன், எனக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. போற போக்குல போ என்ன பண்ணிக்க, நீயே அடிபட்டு திருந்து செத்து திரும்பி வா, அப்படிதான் நமக்கு. வீட்டுல அப்படியே விட்டா நம்ம வீட்டுல தெரியும் நம்ம எப்படி. அது ரொம்ப ரிஸ்க்குங்க. இப்ப வீட்டுல இப்ப நமக்கு வந்து நீங்க இது கனெக்ட் ஆகும் பாருங்க, சொல்றது நீ தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா, அது ரொம்ப ஈஸிங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தெரியாமல் ஒரு தப்பு பண்ணால் கூட திருப்பி நம்ம அந்த வட்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க. ஆனால் எங்கே வேணா போ, என்ன வேணா பண்ணிக்க, ஆனால் நீ பட்டு திருந்திக்கன்னு விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட வந்துடும். ஐயோ நடுக்காட்டில் விட்டாங்களே, நம்ம வீட்டில் இப்படி ஒரு பேர் இருக்கும், அது எல்லாமே இருக்கும் நமக்கு, அதை காப்பாற்றணும் அப்படின்றது நமக்கு செல்ஃபாக. அப்போ தான் நம்மளை சில பவுண்டரியை நம்மளே க்ரியேட் பண்ணுற ஒரு நிலைமை வரும். அப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணி இப்படி வந்தது காரணமே நம்மளே இது ரெடி பண்ணது தான். ஸோ படம் வந்து கேன்ஸ் பட விழாவில் அவார்டுகள்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். இப்போ நடந்து முடிஞ்ச அவார்டுக்காக தான் படம் எடுத்து. ஆமாம், ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரோட நோக்கமே கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து நம்ம படத்தை பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமே. அதுக்கான ஃபஸ்ட்டு எழுதின ஸ்கிரிப்ட் தான் அந்த மாண்புமிகு பாருங்க மேடம். இப்போது போன மாதம் மே மாதம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நம்ம படம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அங்கே ஜூரி மெம்பரால் நம்ம படம் பார்த்து படம் நல்லா இருக்குது, அதாவது பரகிசைக்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறது நீங்கள் மட்டும்தான் அப்படின்ற பாராட்டுக்கள் வந்து நீங்கள் படம் வாங்கியிருக்கீங்க மேடம். அதுக்கப்புறம் இந்த மாதம் அதே கேன்ஸில் ரிமெம்பர் த ஃபியூச்சர் வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் கேன்ஸ், அதில் வந்து சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படின்ட்டு நம்ம மாண்புமிகு பறை வின் பண்ணியிருக்கு. ஸோ உலக நாடுகள்லேருந்து எவ்வளோ படங்கள் வரும், பல ஆயிரங்கள் படங்கள் வரும், அதில் இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்டது நம்ம மாண்புமிகு பறை. அதில் நமக்கு வின்னர் அவார்டு கொடுத்துருக்காங்க.
அப்புறம் இத்தாலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் கலாச்சாரம் அண்ட் உள்ளூர் அடையாளம் ஓத்திஸ்மஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுலேயும் நம்ம படம் வின் பண்ணியிருக்கு. இப்போ கம்மிங் சென்னையில் வந்து சென்னை ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற நம்ம ஃபெஸ்டிவல் நடக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம படம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுதுங்க மேடம். கண்டிப்பாக இப்போ கேன்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்றது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். ஸோ இங்கே இருக்க ஒரு இசையை அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் அது ஒரு அவார்ட் வின் பண்ணுது அப்படின்றப்போ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பெரிய பாராட்டுகள். தயாரிப்பு குழுவாக இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்களும் கூட. கண்டிப்பாக மேடம். படம் அவார்டு வாங்கியிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக பெருமையாக இருக்கு. வீட்டில் போய் யோசிச்சுக்கோங்க அப்படியே, வீட்டில் சாப்பாடு போடுங்க அப்படின்னு. ஸோ நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு நீங்கள் சொன்னால் நிறைய விஷயம் பயங்கரமாக ரிலேட் ஆச்சு. ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் கனெக்ட் ஆனால் சந்தோஷம். கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நம்மளாம் அப்படியான ஃபேமிலியில் இருக்கும் தானே வரோம் அப்படின்றப்போ. ஸோ நிறைய விஷயம் மாண்புமிகு பறை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வந்து லிட்டில் டாக் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு அந்த பறை மட்டும் நீங்கள் தான் வந்து எனக்கு வாசிச்சு காட்டணும். அப்படியே கேட்கும் போதே டான்ஸ் ஆடணும். நான் அடிச்சு பார்க்கிறேன். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெற லிட்டில் டாக் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்கள். டிசம்பர் 12ஆம் தேதி திரையரங்கில் மாண்புமிகு பறை வருது. எல்லாரும் மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.